சரி ஓகே. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட நிறைய காசு இருக்கு. நான் என்ன வேணா தப்பு பண்ணுவேன். அதை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ பண்ணினா, நான் எனக்கு ஏஜென்சிக்கு காசு கொடுத்து உன்னோட வீடியோவை நான் பிளாக் பண்ண சொல்லுவேன். அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க சொல்லுவேன். அப்படிதான் நம்ம தமிழ் கம்யூனிட்டி போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னதான் ஆகிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம், யார் என்ன சொன்னா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடாக சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டர் கேகே அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தமிழ்வாணி அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை கிறிஸ்டைஸ் பண்ணி போட்டிருக்காரு. அதாவது அவங்க ஒரு ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு இவர் பண்ண கிரிட்டிசைஸ், அவங்க சொன்ன ஸ்பீச்சுக்கு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்கு அவர் இதெல்லாம் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னதுக்கு இவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அப்படி அவர் என்ன தான் சொன்னார், இவங்க என்ன தான் சொன்னாங்க, இதுதான் ஆக்சுவலாக கான்டெஸ்டாக இருக்குது. இப்போ தமிழ் யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் சிம்பிளாக ஹைலைன்ஸ்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா, மிஸ்டர் கேகே அப்படின்றவர் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர். அவருக்கு என்னென்னா ஒரு கண்டென்ட்டுக்காக கண்டென்ட்டில் என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்வாணி அப்படின்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி அவங்க எஜுகேஷனை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இது சரியில்லை, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் சரியான விஷயம் கிடையாது. ஓகே, அவங்க அப்படியே தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அதாவது எஜுகேஷனோட ஸ்கில் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாடுலேஷன் என்னன்னா, இது சுதந்திர நாடு, நம்ம என்ன வேணா பண்ணலாம், எஜுகேஷனோட இதுதான் இம்பார்ட்டன்ட், அதாவது ஸ்கில்லு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களோட ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்டாரில் அவங்க ஒரு சீரியலில் நடிக்கிறாங்க. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டே பெரிய ஆளானவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு வெப்சைட் வச்சு போடக்கூடாத வீடியோலாம் போட்டு சம்பாதிக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஆன்லைன் ஸ்ட்ரிக்டிங் சொல்லுவாங்களா, ஆமாம், அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் இவங்களோட ப்ரொஃபைல். இவங்களை ஒரு ஸ்கூல் கூப்பிட்டு பசங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, அந்த ஸ்கூலும் சொன்னோடனே இவங்க போயிட்டு எஜுகேஷனோட ஸ்கில்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அதை மிஸ்டர் கேகே அப்படின்ற யூடியூபர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இப்போ மிஸ்டர் கேகே சொன்ன கிரிட்டிசிசம் என்னன்னா, இப்போ நான் பார்க்கும்போது அவரோட வீடியோவே இல்லை, நான் பார்க்கல. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, அந்த இதில் என்ன கான்டெஸ்ட் ஆகிருக்குன்னா, நீங்கள் எஜுகேஷனை பற்றி பேசினா தப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரை ஸ்கூல் இதில் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கூலுக்கு இப்போ என்னதான் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது, அந்த மிஸ்டர் கேகே சொன்ன அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா, அவங்க தமிழ்வாணி அப்படின்றவங்க டேரெக்டாக கொடுக்கல, வாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஏஜென்சி கம்பெனியை பிடிச்சி அந்த கம்பெனிக்கு மணி பே பண்ணி, உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசி, ஒரு இண்டிவிஜுவல் இந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காப்பிரைட் கிளைம் கொடுக்கல, ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, காப்பிரைட் கிளைம்னா என்ன, இப்போ ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு சாங் பண்ணுறேன், நான் ஒரு இந்த வீடியோவே நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி ஃபார் ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்காம இது வெறும் ஆடியோவாக கிடையாது, இதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா, என் வீடியோவை காரணம் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட வீடியோவை அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நான் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணேன்னா அவங்களோட இதுலேருந்து எனக்கு ஷேர் வரும். ஸ்ட்ரைக் பண்ணேன்னா அவங்களோட சேனல் நான் 3 வாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால அந்த சேனல் க்ளோஸ். ஏன்னா ஸ்ட்ரைக்குங்கிறது கண்டென்ட் நிற்கிறது, என்னோட வீடியோ எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், தப்பாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. காப்பிரைட்ஸ் லா அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணவோ, அவங்களோட வச்சு எஜுகேஷன் டீகோட் பண்ணவோ நம்ம அவங்களோட வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ பப்ளிக்லி அவைலபிள் இருந்த வீடியோ, அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டது, அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இருந்தது, அவங்க எடுத்து போட்டிருக்காங்க, யாரும் பார்க்கக்கூடாத போடல. ஸோ இது தப்பான விஷயம். ஃபஸ்ட்டு இப்போ ஓகே, இது கேக்கு இந்த மாதிரி இப்போ பண்ணுறத மிஸ்டர் கேக்கு அமிச்சது என்னன்னா,
வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கோம், நீங்கள் வந்து இன்னும் இது பண்ணலான்னா இன்னும் நாங்கள் இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜென்ட் வந்து கால் பண்ணும்போது அவங்க மிஸ்ஸஸ் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு ஹியூமனை வந்து வாப்போ அப்படின்னு சொல்லி பேசுறதே தப்பு. என்னை கேட்டால் வந்து நம்ம கூட இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்காங்க நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரை வாப்போன்னு பேசுவோம், யாரை வாப்போன்னு பேச மாட்டோம் அப்படிங்கிறது. ஒருத்தவங்க மரியாதைலாம் பேசுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. இன்னொரு தப்பு என்னன்னா வந்து இந்த விஷயத்தில் வந்து சிக் ஃப்ரீக்வன்சியா, ஆமாம் அவங்க வந்து நான் பாராட்டுறேன். வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக அவங்க அடித்து பேசினாங்க. வக்கீலுங்கும்போது ஓகே தெரிஞ்சிச்சு அவங்களோட நாலேஜ் வந்து அந்த இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு அவன் சப்போர்ட்டுக்கு போகவும் அவங்க கரெக்டாக பேசி அந்த கான்டெஸ்டே வந்து அவர் அப்படியே வாரெக்ஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. வாரெக்ஸ்ன்றவரும் வந்து எதுவும் ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள்ட்ட இருந்து அந்த கேள்வி கேட்கறது வந்து நம்ம கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கான்டெஸ்ட்லேருந்து நான் சொல்ல இருந்தது என்னன்னா வந்து இப்படி ஒரு இண்டிவிஜுவல் இன்னொருத்தவங்களை வந்து தப்பாக பேசும்போது இது அவங்க செஞ்ச தப்பாக சொல்லும்போது நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து எப்படி ஒரு கிரியேட்டர் வந்து வருவான், இன்னொன்று வந்து எப்படி வந்து ஒரு அநியாயம் நடக்குது அப்படிங்கும்போது நாங்கள் தெரிவிப்போம். வந்து இப்போ ஒருத்தர் வந்து யாரையும் வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு யூடியூப் சின்னதாக ஒரு பையன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். அவனை கான்டெஸ்ட்டே இல்லாமல் யாரும் 4 ரவுடிங்க வந்து அடிச்சுட்டு போகிறாங்க. அவன் வந்து அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸ்ட்டு போய் காமிக்கணும்னு நினைக்கிறான். வந்து அங்கே அவனுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் ஆக்சுவலாக அந்த நியாயம் கிடைக்கல. வந்து உடனே என்ன பண்ணுறான், அதை வீடியோவாக போட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து என்னடா வந்து இப்படி அதை பார்த்துட்டு போலீஸ் வந்து விசாரிக்காமல் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை கால் பண்ணி அவன் பெரிய அந்த ரவுடி வந்து பெரிய காசு பணம் உள்ளவனா வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வீடியோ தூக்கிடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம். அப்புறம் வந்து இப்போ என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் தான் பண்ணியிருக்காங்க. வந்து ஸ்ட்ரைக்குங்கிறது வந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இது வந்து கொஞ்சம் பேசப்பட வேண்டிய விஷயம்தான். இதில் புதுசாக வர யூடியூபர்ஸ்க்குலாம் என்ன பிரச்சனை ஆகும்னா நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து சொல்லவே முடியாது. ஒரு பெரிய பெரிய பிராண்டில் வந்து இப்போ லைக் A2D நந்தாங்கிறவங்க ஓகே அவரோட பிரதர் தான். அவர் இந்த மாதிரி நிறைய டெக் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃபேஷன் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், வந்து நிறைய ஃபிட்னஸ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒரு சில ப்ராடக்ட் வந்து நிறைய தப்பாக இருக்குது. அந்த தப்பாக விஷயத்தை வந்து டீகோட் பண்ணும்போது அந்த பிராண்டோ அந்த இன்ஃப்ளூயன்சரோ இந்த மாதிரி பண்ணி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா புதுசாக வர சேனல் வரவே வராது. இன்னும் போக 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 யூடியூப் என்ன ஆயிரும்னா அது ஒரு விளம்பரத்துக்காக இருக்க நாப்டல் மாதிரி ஆயிடும். ஸோ நாப்டலாக நான் தப்பாக சொல்ல, அவங்களோட வேலை அவங்க பார்க்குறாங்க. வந்து யூடியூப்பே வந்து ஒரு நாப்டல் மாதிரி இருந்தால் இப்போ நீங்கள் அட்வர்டைஸ் போக திறக்குறீங்க, வந்தோடனே இந்த இதோட விலை இவ்வளோ தான் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். இதே தான் எல்லாருமே சொல்ல வந்துட்டுருக்கோம். அப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பேரில் வந்து யாரை வேணால் கூப்பிட்டு வச்சு பேச வைக்காதீங்க இந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குழந்தைங்க, அதாவது 17 வயசு வரைக்குமே அவன் குழந்தை தான். அவன் வந்து நீங்கள் என்ன நம்ம இப்போ விதைக்கிறோமோ அதுதான் வந்து விளைஞ்சு விதையாக நிற்கும். அப்புறம் வந்து என்ன சொல்ல வரோன்னா வந்து இப்போ ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நம்ம தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், இந்த தம் அடிக்கிறதோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ தப்பு அப்படிங்கிற விஷயம் தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோன்னா அவன் சாகிற வரைக்கும் அதை மறக்க மாட்டான். இதெல்லாம் தப்பு இல்லை, நான் இது பண்ணுவேன் என் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவான். ஆனால் அது தப்பு தான். வந்து என்ன ப்ரோ இதெல்லாம் ப்ரோ பிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்காதிங்க ப்ரோ சொல்லாதீங்க. ஆமாம் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்கில்லுன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ LKG UKG இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க ஓகே. வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 6th அந்த டைமில் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிப்போம். அந்த 8th முடிச்சோட 9th to 12th ஒரு கேப் ஸ்கூலுக்கு போவோம். அந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த ஸ்கூல்லேருந்து நம்ம 9th வேறு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம மைண்ட் செட் ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஒரு அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவோம். அதாவது இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ என்ன ட்ரெஸ் வந்து எப்படி போட்டுவோம் கண்டுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து கிழிஞ்ச பேக் எடுத்துகிட்டு போயிருப்போம். வந்து நிறையா இருக்கும். அது வந்து நமக்கு வந்து பெருசாக தெரியாது. பட் ஆனால் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஏன்னா நம்ம ஸ்கூல் பேக் வந்து இப்படி தான் போடணும், ட்ரெஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், யூனிஃபார்ம் இப்படி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவோம். அதாவது அப்புறம் வந்து காலேஜ் போகும்போது ஒரு விஷயம் ஆகும். என்னன்னா வந்து ஒரு வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படி சொல்லி படிப்போம்.
அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்தவன் இருப்பான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தவன் இருப்பான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் போர்டு சிலபஸ் படித்தவனும் இருப்பான். அந்த 3 பேரும் ஒன்றா இணையும் போது வந்து ஒவ்வொருத்தவங்க கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒவ்வொருத்தவங்களோட மேட்ச் ஆகும். அப்போ வந்து என்னென்னா ஒரு குட்டி சொசைட்டியே வந்து அங்கே உருவாகும். வந்து ஏன் ப்ரோ இது இவ்வளோ மூச்சு போட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா வந்து நம்ம சொசைட்டிக்குள்ளே வாழ்கிறதுக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே டியூன் ஆகி வரும், எவால்வ் ஆகி அப்புறம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி படிக்கிறோமோ இல்லையோ நம்ம சொசைட்டிக்குள்ள நுழையிறோம். நம்ம சம்பாதிக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பெரிய விஷயமாக தெரியாது, அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்கூலே இல்லை காலேஜே இல்லைன்னு வச்சுக்கலாம். எஜுகேஷன்ற விஷயம் வந்து உங்களுக்கு நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து சொல்லி தந்துப்போம், ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மனுஷனோட சோஷியல் ஸ்கில் போயிடும். அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும் போது கோஆர்டினேஷனுக்கு ஸ்கில் போயிடும். எப்போ வேணால் எதை வேணால் கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடும், ஒரு டிசிப்ளினே இல்லாமல் ஆயிடும். வந்து அதனால வந்து எஜுகேஷனும் ஸ்கூல்ஸும் எந்த வருஷம் இல்லை எல்லா வருஷமும் இம்பார்ட்டண்ட். அது வந்து எந்த காலத்தையும் மாறாது. ஒரு சில கிறுக்கு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்துட்டு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை, வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க, அது தப்பு. செகண்ட் அந்த விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடும் போதே வந்து ஸ்கூல் என்வரான்மெண்ட் வந்து சரியான ஆட்களாக பார்த்து கூப்பிடுங்க. இல்லைனா வந்து நம்ம ஊர் வந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா யூடியூப் சொன்ன மாதிரி நாட்கள் மாதிரி ஆயிடும். இன்னொன்று வந்து புது கிரியேட்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்காம போயிடும். அப்புறம் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வந்து ரொம்ப நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரோல் மாடல். அப்படிங்கும்போது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்கள் பார்த்துக்கணும், உங்களோட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். அப்புறம் உங்களோட நம்ம எந்த ஒரு விஷயமுமே வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ ஒரு ஆளை பார்த்து கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்து கற்றுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் கெஸ்ட்டாக கூப்பிடாதீங்க. இப்போ ஓகே தமிழ்வாணி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சொல்லாமையா வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து இதை சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க, உங்கள் பெரிய ஆள் உங்கள் பேச்சை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது அவங்க தமிழ்வாணி அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லாமல் கூப்பிட்டுருப்பீங்க. தமிழ்வாணி அப்படிங்கிற அவங்க பேரை வந்து அவங்க போட்டோடனே ஸ்கூல் பையன் போடுறான்னு வச்சுக்கலாம், 5th 6th படிக்கிறான்னு வச்சுக்கலாம், அவன் போடுறான்னு வச்சுக்கலாம். அந்த கான்டெஸ்ட்குள்ளே போனால் அவனுக்கு என்னன்னு புரியுமா? முதல்ல ஒரு ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பண்ணி புரியுமா? அது தமிழ்வாணிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாங்க, அவங்க அதை இன்ஸ்டாகிராமில் போட்டு பார்ப்போம் அவங்க பேஜில். இப்போ அந்த லிங்க்லாம் இருக்காது ஆக்சுவலாக நான் போய் பார்க்கும்போது இல்லை. ஸோ இதெல்லாம் தப்பான விஷயம். ஆனால் அதை ப்ரூஃப் இருக்கிறவங்க எடுத்து பேசிக்குவாங்க. அது கான்டெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொல்ல வந்தது டீச்சர்ஸ்க்கும் இதுக்கும் தான் வந்து இந்த காப்பிரைட்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ A2D இவ்வளோ உங்களோட இதையுமே வந்து ப்ரொமோட்டாக கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கே ப்ரொமோஷன் தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்புறம் வந்து பெரிய பெரிய சேனலாக அவங்களுக்குலாம் ப்ரொமோஷனுங்கிற விஷயம் தேவை கிடையாது. பட் ஆனால் ஓகே நம்ம வந்து நம்மள்ட்ட 32 சப்ஸ்கிரைபர்ஸாக அவங்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் பண்ணுறேன். நீங்கள் புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் என்னோட கருத்து இது, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நினச்சிடுங்க. நான் உங்களோட வித்யாபதி. பாய்.